இருக்கக்கூடாது. நீ நடிகைகளோட போகிறது குத்தாட்டம் போடுறது தானே சினிமா, கவர்ச்சி தானே, 2 பீஸ் உடம்புல ஆடுறது தானே சினிமா. அங்கே எங்கே மனிதாயமான அரசியல் என்ன இருக்குது? அங்கே கவர்ச்சி, சதை பிண்டம், செக்ஸ், இதுதான் அங்கே சினிமா. வேறு அங்கே என்ன இருக்குது? பெண்களுடைய அங்க அவயங்களை சாயத்தை பூசி மேக்கப்பை போட்டு கேமராவை வைத்து நீங்கள் ரஜினி படம், ஜெயிலர், எது புறமா போடுறான்? காவாலா பாட்டு தானே போடுறான். தமனாவுடைய நீங்கள் அரைகுறை உடையோடு இடை தொடையெல்லாம் தெரியுது. அந்த அதுதான் ரஜினிக்கு எது ப்ரமோஷனு? காவாலா பாட்டு தானே. அப்போது அது முடிஞ்சு தானே நீ அரசியலுக்கு வர்ற. அப்படி வருகிற பொழுது அந்த தொடர்பை வெளியில் ரகசியமாக வச்சுக்கணும். மக்களை சந்திக்கிற ஒருத்தன் நீங்கள் 5 கோடி ரூபா லெக்ஸஸ் காரில் வரக்கூடாது. 5 கோடி ரூபா லெக்ஸஸ் காருக்கு 1.5 கோடி வரி ஏமாற்றிருக்க கோர்ட்டு சொல்லுதா? அந்த மக்கள் வேர்வை நாத்தத்தோடு இருக்கான். மூட்டை தூக்குறான், வண்டி இழுக்கிறான், ஆட்டோ ஓட்டுறான். அவனுக்கு தலைவனாக வர்றவன் இல்லை டாட்டாவும் பிர்லாவும் அம்பானியும் கோயாங்கையும் அனில் அம்பானியுமா தலைவனாக வருவான்? அப்போது அண்ணா தான் சொல்லுவார், நாங்களெல்லாம் தெருவோரத்து மக்களுடைய பிரதிநிதி. பார்லிமெண்ட்டில் போய் அவர் சொன்ன முதல் வார்த்தை, வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மேன் ஆஃப் ஸ்ட்ரீட். தெருவில் படுத்து கிடக்கிறான்ல அவன் ஓட்டு போட்டுதாயா வந்தான்னார். ஆனால் விஜய், நீங்கள் 100 பேர் போகிற ஒரு பஸ்ஸு கேரவன், 100 பேருக்கு கொடுக்குற ஏசி, அதில் ஒரு மனிதன் வர்றார். அப்போ இதெல்லாமே சினிமாத்தனம். யதார்த்தம் எங்கே இருக்குது, அரசியல் எங்கே இருக்குது, அடித்தட்டு மக்கள் எப்படி வாழ்கிறான், அது தெரியாத ஒருவன் தலைவனாக முடியாது. அதனால தான் இப்படி கடுமையான விமர்சனம் வருது. இந்த விமர்சனத்தை திருத்தி கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் மீது விமர்சனமே வரலையே. மலர்நாள் பெரும் நடிகை, அந்த ஆள் பெரும். அந்த காலத்திலே 5 லட்ச ரூபா வாங்கினார். இன்றைக்கி அது 500 கோடிக்கு சமம். அந்த நடிகர் மழை பெஞ்சா வெள்ளத்தை புயலில் வந்தால் என்ன பண்ணுவார்? வேட்டியை மடித்து கட்டிட்டு முழங்கால் தண்ணியில் போனதை பார்த்துருக்கோமா இல்லையா? படம் பார்த்துருக்கோம். கட்டுக்கடங்காத கூட்டம் கூடும் எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் குழந்தை குட்டி எது இப்படி பார்ப்பார். யார் எந்த குழந்தை துணி போடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கோ, ஏழை குழந்தை. நான் பல படங்களை நான் பார்த்துருக்கேன்.